ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையாய் இருந்தாலும், ஒரு தேசத்தின் வரலாறாய் இருந்தாலும், ஜனங்களுடைய மனநிலைதான் அவர்களுடைய இன்ப துன்பத்திற்கு காரணமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இன்ப துன்பங்களுக்கு அவனுடைய நினைவுகளும் அவனுடைய செயல்களுமே காரணமாய் இருக்கிறது. இதை வேதம் படிக்கும் பொழுது தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு இனமாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக அல்லது ஒரு தலைமுறையாக இருந்தாலும், ஒரு பரம்பரையாக இருந்தாலும் கூட, அவரவர் செய்கிற நீதி நியாயங்களின்படியும் அக்கிரமங்களின்படியும் அவர்களுடைய இன்ப துன்பங்கள் முடிவாகிறது. தலையெழுத்து என்று சொல்வார்கள். நம்முடைய தலையெழுத்தை நாம் தான் எழுதி கொள்கிறோம். இதுதான் விதி என்றும் சொல்லப்படுகிறது. இதை வேதத்தை வாசிக்கும் போது தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு வருகிற இன்ப துன்பங்களுக்கு நாமே காரணமாய் இருக்கிறோம். நம்முடைய குற்றங்களும் குறைகளும் நமக்கு தீமையையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறது. நம்முடைய நீதி நியாயங்கள் நமக்கு நன்மைகளை நம்மிடமாய் சேர்க்கிறது. இதை புரிந்து கொள்ளும் விதமாக இந்த வேறு பகுதி இருக்கிறது. ஜனங்கள் பாவம் செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், கர்த்தருடைய கோபம் கொண்டது. அந்த பாவம் செய்தார்கள் என்று சொல்வதை விட செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதே உண்மை. செய்தார்கள் 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 செய்து கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் தினம் தினம் நித்தமும் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். பல விதங்களில் பலர் மூலமாக கர்த்தர் ஜனங்களோடு பேசி மனம் திரும்பும்படி மனிதனோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். எவ்வளவுதான் கர்த்தர் போராடினாலும், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பினாலும், தீர்க்கதரிசிகளை அனுப்பினாலும், தம்முடைய வார்த்தையை கொடுத்தாலும் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவில்லை. இந்த சம்பவம் 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியின் ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதாகவும் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் இது மிகவும் உதவியாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த வாழ்க்கையும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளும் ஒன்றாயிருக்கிறது. நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது அதற்கேற்ற நியாய தீர்ப்புகளை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்கிறோம். நாம் நீதியாய் வாழும் போது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். இதை தெளிவாக விளக்குகிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி அனுப்பி அந்த ஜனங்களிடத்தில் போய் சொல் என்று சொல்லுகிறார். அதாவது, மனிதர்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரர்களாய் வாழும் போது கர்த்தருடைய குரலை கேட்க முடியாது. கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்தும் கர்த்தரை விட்டுவிட்டு அவர்கள் பாவம் செய்தார்கள், அந்நிய தேவர்களை தங்களுக்கென்று உருவாக்கி கொண்டார்கள். அதை நிமித்தம் கர்த்தருடைய குரலை கேட்க முடியாமல் போனார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலிருந்து ஒரு மனிதனை எழுப்பி சுத்திகரித்து துர்குணங்களை எல்லாம் நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்தி அந்த மனிதனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படித்தான் எரேமியா ஐயாவை உருவாக்கி அவரிடத்தில் தம்முடைய வார்த்தைகளை வைக்கிறார். நீ போய் சொல் இந்த வார்த்தைகளை என் ஜனங்களிடத்தில், இதை கேட்டாவது அவர்கள் மனம் திரும்பட்டும் என்று பல தீர்க்க தரிசனங்களை அனுப்புகிறார். ஆனால் எவ்வளவுதான் சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை. அப்படி கர்த்தர் சொல்லி அனுப்பின எரேமியாவிடம் சொல்லி அனுப்பின வார்த்தைகள் தான் இந்த தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசனமானது மழை தாழ்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் மழை பெய்யாமல் நிற்க போகிறது, கடும் பஞ்சமும் வறட்சியும் உண்டாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா துக்கிக்கிறது என்று சொல்லும் போது இஸ்ரவேலில்
எருசலேம் நகரத்திலும் யூதேயா தேசத்திலும் இருந்த ஜனங்கள். அவர்கள் துக்கம் அடைந்திருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் துக்கம் அடைவார்கள்? எதிரிகள் அவர்களை மேற்கொள்ளும் பொழுது, எதிரிகளால் முற்றுகையிடப்படும் பொழுது, எதிரிகள் வந்து அவர்களில் பலரை கொன்று சிறைபிடித்துக் கொண்டு போகிறார்கள் என்று கர்த்தர் ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அப்படி எதிரிகள் யாராவது அங்கு வந்திருந்தால் அந்த ஜனங்கள் துக்கத்தில் நடப்பார்கள். இப்படி நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே கர்த்தர் சொல்லுகிறார். யூதா துக்கிக்கிறது என்று. தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். எருசலேமில் கூக்குரல் எழும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து கூக்குரல் எழும்புகிறதாம். ஐயோ ஐயோ, எங்களை காப்பாற்றுவர் யாரும் இல்லையா என்று கூக்குரல் எழும்புகிறது என்று சொல்லுகிறார். இதன் பொருள், அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எதிரிகளிடம் ஒப்படைத்து விட்டார், பாதுகாப்பை விலக்கி விட்டார். அதை நிமித்தம் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவர்களை துன்பப்படுத்த தொடங்குகிறார்கள். அந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்பாமல் அவர்கள் அக்கிரமத்திலேயே தொடர்ந்து நிலைத்திருந்ததினால் கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களுக்கு கட்டளையிட்டார். எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். அதை நிமித்தம் அவர்கள் அநேகம் துன்பங்களை அனுபவித்தார்கள், புலம்பினார்கள், துக்கித்தார். தரை மட்டும் குனிந்து கரிகரித்து தெரிகிறார்கள் என்றால் முற்றிலும் தாழ்த்தப்படுவார்கள். மிகுந்த துன்பம் வந்து அவர்கள் முற்றிலும் தங்கள் மனதில் அவர்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு தரை மட்டும் தாழ்த்தப்படுவார்கள். ஒரு மனிதனுடைய தரை மட்டும் தாழ்த்துதல் என்றால் என்ன என்றால், ஒரு மனிதன் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவாய் இருப்பார். அவர் தரை மட்டும் தாழ்த்தப்படுகிறார் என்றால் அந்த பதவி அவரை விட்டு போய் ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண மனிதனாக தாழ்த்தப்படுவார். இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவதுதான் அந்த தரை மட்டும் தாழ்த்தப்படும் நிலை. கர்த்தருடைய கோபம் வரும்பொழுது, இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் மேல் கோபம் வரும்போது இப்படியாக நடக்கும். கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறார். இப்படி தேசத்தில் பெரிய மனிதர்களாய் இருப்பவர்கள், பெரிய பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, அநேக வேலைக்காரர்கள் வைத்திருக்கிற ஜனங்களாய் வாழ்ந்தவர்கள், அவ்வளவு பெரியவர்களாய் இருந்தவர்கள், இப்போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்த பின்பு அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தண்ணீர் மொண்டு கொள்ள பள்ளங்களுக்கு அனுப்புகிறார்களாம். பிள்ளைகளிடத்தில் தண்ணீர் பாத்திரத்தை கொடுத்து, நீங்கள் போய் தண்ணீர் சுமந்து கொண்டு வாருங்கள் என்று தங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்களாம். அப்படி என்றால் அவர்களுடைய செல்வாக்கு எல்லாம் ஒழிந்து போயிற்று என்று பொருள். அவர்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு பஞ்சத்திலும் பசியிலும் அந்த அளவுக்கு அவர்கள் துடித்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வருகிறது. அந்த குடங்களை எடுத்து கொண்டு போன அந்த பிள்ளைகள் பள்ளங்களுக்கு சென்று தேடி அலைந்தும் தண்ணீர் கிடைக்காததினால், குடிக்கிறதற்கு தண்ணீர் கிடைக்காததினால் அவர்கள் திரும்பி வந்தார்கள். வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்கள். அவர்கள் மிகுந்த துக்கத்துடனே தங்கள் தலைகளில் முக்காடு போட்டுக் கொண்டார்கள். இப்படி செய்வது ஒரு துக்கத்தின், துயரத்தின் ஒரு அடையாளமாக இப்படி செய்வது அந்த காலத்தில் வழக்கம். தலையில் முக்காடு போட்டால் துன்ப காரியம் நடந்திருக்கிறது, துயரத்தில் இருக்கிறார்கள் என்று பொருள். இன்றும் சில தேசங்களில், சில இடங்களில் கலாச்சார ரீதியாக முக்காடு போடுவது என்பது துன்பத்தை குறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. தேசத்தில் மழை பெய்யாததினால் நிலங்கள் எல்லாம் வெடித்திருக்கிறது. நிலத்தின் மேற்பகுதியில் வெடிப்புகள், விவசாய நிலங்கள் எல்லாம் வெடிப்போடி கிடக்கிறது. அதாவது வெடித்து தண்ணீர் இல்லாமல் உலர்ந்து போய் இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியவில்லை. இதனால் விவசாயிகள் மிகவும் துன்பப்பட்டு தங்கள் தலைகளில் முக்காடை போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. காடுகளில் இருக்கும் பெண்மானும் குட்டிகளை போட்டுவிட்டு தனக்கு இரை கிடைக்காததினால், புல் கிடைக்காததினால் அது தன் குட்டிகளை விட்டுவிட்டு ஓடி போகும். காட்டு கழுதைகளும் வலு சர்ப்பத்தை போல உயர்ந்த இடங்களில் போய் காற்றை உட்கொண்டு தங்களுக்கு பில் அகப்படாதபடியினால் சுற்றி திரிந்து ஓய்ந்து போகும். இப்படி காட்டு கழுதைகள் பில்லுக்காக ஏங்கி தேடி தேடி அதனுடைய கண்கள் பூத்து போகும். இப்படிப்பட்ட நிலை வரும். தேசத்தில் மழை பெய்யாததினால் விவசாயிகள் எல்லாம் தலையில் முக்காடு போட்டுக் கொண்டார்கள்.
கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை காத்தருளும் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் ஜெபிக்கிறார். கர்த்தர் இவைகளெல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஐயா இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். கர்த்தாவே, சற்று பொறுத்து கொள்ளும், சற்று எங்களை மன்னியும். எங்களுக்கு விரோதமாய் எங்கள் எதிரிகள் அல்ல, எங்கள் அக்கிரமங்களை சாட்சியிடுகிறது. நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்கள் தகப்பன் வீட்டாரும் அக்கிரமம் செய்தோம். அதனால் நீர் எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறீர். இது நீதியாய் இருக்கிறது, நியாயமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள் செய்த தவறுக்குதான் நீர் எங்களை தண்டிக்கிறீர். ஆனாலும் தயவாய் எங்களுக்கு இரங்கும், எங்கள் மேல் கிருபையாய் இரும். ஏனென்றால் நாங்கள் செய்த பாவங்களே எங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை அவைகளை சொல்லுகிறது. அப்படி இருக்க உம்முடைய பெயரை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபையாயிரும். அப்படி என்றால் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள எல்லோரும், ஜெபம் செய்கிற எல்லோரும் இந்த காரியத்தை சற்று கவனமாய் தெரிந்து வைத்துக் கொண்டால் நல்லது. அன்றாட ஜெபத்திற்கு இந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியம். அதாவது, நாம் நமக்கு வரும் துன்பங்களுக்கு தகுதியுடையவர்களாய் இருக்கிறோம். அந்த துன்பத்தை அடையவே நமக்கு தகுதி இருக்கிறது. இன்பமாய் வாழ்வதற்கும் சமாதானமாய் வாழ்வதற்கும் நமக்கு தகுதி கிடையாது. ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் மகா பெரியது. அந்த காலத்தில் இருந்து நம் முன்னோர்கள் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக நாம் இன்று வரை நாம் அவர்களுடைய தலைமுறையில் பிறந்து வந்திருக்கிறோம். இன்று வரை நாம் அக்கிரமம் செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இல்லாதவனுக்கு கர்த்தர் எப்படி கொடுப்பார்? நிச்சயம் எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு. அது என்னவென்றால், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு இன்பத்தையும் சமாதானத்தையும் வரவிடாது, நன்மையை வரவிடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் அவருடைய பெயரை சுமந்திருக்கிறோம் அல்லவா? அவருடைய பெயர் நம்மை ஆசீர்வதிக்கும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது எப்படி? அதாவது, நம்மை பார்க்கிறவர்கள், அந்நியர்கள் என்ன சொல்வார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? நாம் அக்கிரமம் செய்து நாம் தண்டனையை அனுபவித்தாலும் பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் தெய்வம் இவர்களை காப்பாற்றவில்லையா, இவர்கள் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி சொல்லாமல் இருக்கும்படியாக கர்த்தாவே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுகிற ஜெபம். அதாவது, எங்கள் அக்கிரமத்துக்கு நாங்கள் தண்டனை அனுபவித்தாலும் பார்க்கிறவர்கள் உண்மைதான் கர்த்தாவே தவறாக சொல்வார்கள். நீர் எங்களை காப்பாற்றவில்லை என்று சொல்வார்கள் அல்லவா? அதனால் எங்களை காப்பாற்றும். உம்முடைய பெயருக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய பிள்ளைகள் என்ற பெயர் எங்களுக்கு இருக்கிறது அல்லவா? அதனால் எங்களை ஆசீர்வதி. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் துன்மார்க்கராய் இருக்கிறோம். பரிசுத்த வாழ்வை நாங்கள் வாழவில்லை. எங்களிடத்தில் குறை இருக்கிறது. வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் எங்களிடத்தில் குற்றங்குறைகள் இருக்கிறது. இது நிமித்தம் எங்களால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சுமந்திருக்கிறோம் அல்லவா? பார்க்கிறவர்கள், உலகத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? உம்முடைய பெயருக்கு கெட்ட பெயர் வராதபடிக்கு, உமக்கு கெட்ட பெயர் வராதபடிக்கு எங்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய பெயர் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதியும் என்று எரேமியா கேட்கிறார். அது மட்டுமல்லாமல், கர்த்தாவே, நீர் ஒரு பரதேசியை போலவும் வழிபோக்கரை போலவும் நீர் எங்களிடத்தில் இருக்கலாமா என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? இஸ்ரவேலின் தேவன் என்பது கர்த்தருடைய நாமம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்க இஸ்ரவேலர் அக்கிரமங்கள் செய்ததினால் கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போகிறார் அல்லவா? விலகி போகிறார் என்றால் கோபம் கொண்டு விலகுகிறார். அதை பார்த்த எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் ஒரு வழிபோக்கரை போல
நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர், எங்கள் மத்தியில் வாசம் செய்ய வேண்டும், எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், இந்த தேசம் முழுவதும் உமக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கிறது. ஆனால் நீர் அப்படி இராமல், நீர் ஒரு பரதேசியைப் போல, அப்படி என்றால் முன்பின் அறியாத ஒரு தேசத்தில் போய் நாம் தங்கி இருப்பது. ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் நாம் நம் தேசத்தில் வாழ முடியாத நிலை ஏற்படும் பொழுது அடுத்த தேசத்தில் போய் வாழ்வார்கள். அப்படி அவர்கள் போகும்பொழுது அந்த தேசத்தில் அவர்கள் அந்நியர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சொந்த நிலம், வீடு எதுவும் இருக்காது. எவ்வளவுதான் பணக்காரர்களாய் இருந்தாலும் சொந்த இடம் இருக்காது, நிலம் இருக்காது. இப்படி நம்முடைய சொந்த தேசத்தில் இருந்து நம்மளுடைய காணியாட்சியில் நாம் வாழாமல் சொந்த ஜனங்களோடு பழகின பிறந்ததிலிருந்து பழகின மனிதர்களோடு சொந்த நிலம், சொந்த வீடு, நம்முடைய எல்லா பொருள்களோடும் வாழாமல் முன்பின் தெரியாத ஒரு தேசத்தில் போய் வாழ்கிற நிலைதான் பரதேசியின் வாழ்க்கை. பரதேசி என்றால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு காலம் முழுவதும் அங்கங்கு தங்கி செல்வார்கள். அவர்களுக்கென்று எதுவும் இருக்காது. சொத்து பத்துகள் எதுவும் இருக்காது. சொந்த நிலம், இடம் எதுவும் இருக்காது. இப்படிப்பட்டவர்களை தான் பரதேசி என்று சொல்வார்கள். அது போல நீர் எங்கள் மத்தியில் இருக்கலாமா? நீர் நிரந்தரமாய் எங்களோடு இருக்க வேண்டியவர் அல்லவா? எங்களை விட்டு விலகி போகிறீரே, தூரமாய் போகிறீரே என்று எரேமியா தீர்க்கதரிசி ஐயா கேட்கிறார். வழிபோக்கர்கள், அதாவது அந்த காலத்தில் நடந்துதான் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்வார்கள். அப்படி இருக்கும்போது நடந்து போவார்கள், அல்லது கழுதைகள், அல்லது பெரிய பணக்காரர்கள் குதிரைகளில் செல்வார்கள். இப்படி போகும்போது அவர்கள் தங்கி இரவு வந்துவிட்டால் இரவு நேரங்களில் காடுகளில் செல்ல முடியாத மிருகங்கள் இருக்கும் என்பதால் ஏதாவது மாலை வேலை வந்த உடனே ஏதாவது ஒரு ஊரில் தங்கி விடுவார்கள். புதிய ஊரா இருக்கும், முன்பின் தெரியாத ஜனங்களாய் இருப்பார்கள். எங்கேயாவது அங்கு சத்திரம் இருக்கும், போய் அங்கே தங்கி விடுவார்கள். அங்கேயே தங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் வழிபோக்கர் என்று. அது போல கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் இருப்பது ஏன் என்று எரேமியா சொல்லுகிறார். அப்படியெல்லாம் இருக்காதிரும் சுவாமி. எங்கள் மேல் கோபம் கொண்டு நீர் அந்நியரை போல எங்களோடு இருக்கக்கூடாது. நீர் எங்கள் தெய்வம், நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்த வேண்டும். நீர் எங்கள் ராஜா என்று எரேமியா தீர்க்கதரிசியா சொல்லுகிறார். இஸ்ரவேலின் நம்பிக்கை நீர்தான் சுவாமி. எங்கள் இரட்சகர், எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தான் சுவாமி. நாங்கள் நம்பியிருப்பது உண்மைதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் நம்பிக்கை நீர்தான். எங்களை பாதுகாக்கிறவரும் நீர்தான். கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும். எங்கள் மத்தியில் நீர் நிரந்தரமாய் எங்கள் ராஜாவாய் வந்து எங்களை ஆளுகை செய்யும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். நீர் விடாய்த்து போன மனிதரை போலவும், சோர்ந்து போய் பலனற்ற ஒரு மனிதனை போலவும், நீர் சோர்ந்து போன ஒரு மனிதனை போலவும், விடாய்த்து போன மனிதனை போலவும், பராக்கிரமசாலியை போலவும், அதாவது எதுவும் செய்ய முடியாத ஒரு பராக்கிரமசாலி, ஆனால் அந்த மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாத பராக்கிரமசாலியை போலவும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கலாமா? அப்படி இருக்காதிரு சுவாமி. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறவராமே. உங்கள் நடுவில் நான் வாசம் செய்வேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறவர் அல்லவா? எங்களை விட்டு போகாதிரும். எங்களை ஆளுகை செய்து எங்களோடு இரும். எங்களை விட்டு விலகாதிரும். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறதே. உம்முடைய பெயர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அது நிமித்தம் எங்களோடு இரும். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. அது நிமித்தம் எங்களை நீர் விட்டு விலகாமல் எங்களோடு கூடவே இரும் சுவாமி என்று ஜெபிக்கிறார் எரேமியா. இந்த ஜனங்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ள முடியாமல் அலைந்து திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தங்கள் கால்களை அடக்க முடியாமல் எப்பொழுதும் எங்கேயாவது சுற்றி கொண்டே இருப்பார்கள் சிலர். வேசித்தன ஆவியின் செயல்பாடு இது. சிலரால் ஒரு இடத்தில் அமரவே முடியாது, அப்படி செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் இங்கே போகலாம் அங்கே போகலாம் என்று சுத்தி கொண்டே இருப்பார்கள். பிரயோஜனம் இல்லாமல், எந்த பலனும் இல்லாமல். அதனால் அவர்களுக்கு எந்த வேலையும் நடக்காது, எதுவும் செய்யாது, சும்மா சுற்றி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குள் வேசித்தன ஆவி இருக்கும். இப்படி அவர்கள் செய்வதினால் கர்த்தர் அவர்கள் பாவங்களை விசாரிக்காமல் விட மாட்டார். அவர்கள் பாவங்களை நிச்சயம் விசாரிப்பார். அவர்கள் அக்கிரமங்களை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார்.
அவர்களை சும்மா விட மாட்டார். கர்த்தர் பெரியவர், அவர் நீதி நிமித்தம் அவர்களை விசாரிப்பார். இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாகும்படி நீ ஜெபிக்காதே என்னிடத்தில் என்று எரேமியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். இது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியமாய் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் கேட்டு அதற்கு பலன் தருவார். இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாகும்படி நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கிறது. முற்றிலும் அவர்களை வெறுத்து விட்டார். அவர்கள் செய்த அக்கிரமங்கள் மிகவும் பெரியது. அதனால் அவர்களை முற்றிலும் வெறுத்தே, கர்த்தர் இவர்களுக்கு நன்மை உண்டாக என்னிடத்தில் ஜெபிக்காதே என்று எரேமியாவிடம் சொல்லுகிறார். உபவாசித்தாலும் அவர்கள் ஜெபங்களை நான் கேட்க மாட்டேன். அவர்களுடைய தகன பலிகளையும் காணிக்கைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அவர்கள் காணிக்கைகளையும் தகன பலிகளையும் நான் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேல் பிரியமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? கர்த்தர் ஒரு மனிதனுடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலை. நம்முடைய காணிக்கைகளும் நம்முடைய பலிகளும் கர்த்தருக்கு எம்மாத்திரம்? இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையது. நாம் காணிக்கை செலுத்துவது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் கர்த்தரை நாம் கனப்படுத்துவதின் வெளிப்பாடாகவும் தான் துதி பலிகளை ஏறெடுப்பதும் காணிக்கைகளை செலுத்துவதும். இதற்கு ஆதாரமாக நாம் சில காரியங்களை கவனிப்போம். ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஆதியிலே ஆதாம் ஏவாளின் முதல் பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் காணிக்கை செலுத்திய போது ஆபிலேயாவின் பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அவர் செலுத்திய ஆட்டுக்குட்டியின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், காயின் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மனிதனாகவும் அக்கிரமம் உள்ள மனிதனாயும் இருந்ததினால் கர்த்தர் காயினை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் செலுத்திய காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலையா அப்படியல்ல. அவர் கர்த்தர் மேல் நேசம் வைத்தார். இதற்கு அடையாளம் என்னவென்றால், அந்த பலி பொருள்களை அவர்கள் எடுக்கும் பொழுது முதலில் ஆபேல் எப்படி தெரிந்தெடுக்கிறார் என்றால், தன் மந்தையில் இருப்பதிலேயே சிறந்ததை எடுத்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறார். அப்படி கொடுக்கப்பட்ட பலியை அவர் அன்போடு கூட கர்த்தருக்கு செலுத்தின அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். காயின் அப்படி அல்ல. தன் விளைச்சல்களில் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அவர் அன்போடு நேசத்தோடு கர்த்தருக்கு முதற் பலனை செலுத்தவில்லை. இதனால் காயினின் காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மன மாற்றத்தை. காணிக்கை செலுத்துவதும் பலி செலுத்துவதும் இதற்காக தான். நம் இருதயத்தை வெளிப்படுத்தும் ஒரு செயலாக, நம் அன்பை கர்த்தருக்கு வெளிப்படுத்தும்படியாக, நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம் நம் ஆண்டவருக்கு என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான் காணிக்கைகளும் பலிகளும் செலுத்தப்படுகிறது. அப்படி நாம் செலுத்துகிறோம் என்றால் நாம் அதை பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின்படி வசனத்தின்படி நாம் அதை செலுத்த வேண்டும். இந்த பரிசுத்தம் இருந்தால்தான் நம்முடைய காணிக்கைகளும் பலிகளும் அங்கீகரிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டால்தான் நம் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார். இது கர்த்தருடைய குணமாய் இருக்கிறது. இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை கற்றுக்கொள்ளாமல் நாம் எப்பொழுதும் நம் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி விடுகிறேன், தசம பாகம் செலுத்தி விடுகிறேன், நாம் காணிக்கைகளை அதிகமாய் கொடுப்பதினால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவருக்கு நாம் துதி பலி செலுத்தி அவருக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுதுதான் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் ஆசீர்வாதம் வரும். உலகம் போற்றுவதற்காக நாம் காணிக்கை கொடுத்தால் கர்த்தரிடத்திலிருந்து பலனை எதிர்பார்க்க முடியாது.
புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், பரிசுத்த வாழ்க்கைதான். அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். தசம பாகம், காணிக்கை எல்லாம் அவசியம் செய்ய வேண்டும். ஆனாலும் முக்கியமானது, முதலில் நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பின்பு மற்ற காரியங்களை செய்யும் பொழுது அது அங்கீகரிக்கப்படும். கர்த்தரால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். அப்படி இல்லாமல் நம் விருப்பப்படி நாம் எதையாவது செய்து கொண்டிருந்தால் கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி நாம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டி வரும். பஞ்சங்களும், கொள்ளை நோயும், பட்டயமும், சண்டை சச்சரவுகள் போன்ற காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் நன்மையும் தீமையும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் செயல்களை மட்டுமல்ல, நம் நினைவுகளையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம், சமாதானமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.